ஒரு பேன் எடுத்துட்டு வெந்தயம் வறுத்துக்கலாம். கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி நல்லா வாஷ் பண்ணி காய வச்சிடணும். இதில் தண்ணி இல்லை பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். நல்லெண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக புளி எடுத்து கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். கொத்தமல்லி நல்லா வதங்கிடுச்சு. மிக்ஸி ஜார் எடுத்து நம்ம அந்த வறுத்து வச்சுருக்கோம்ல அது எல்லாத்தையும் பொடி பண்ணிக்கலாம். புளி ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டோம். இல்லை தாளிக்கிறதுக்கு கடுகு, கொஞ்சமாக உளுந்து, காஞ்ச மிளகாய், பூண்டு தோலோடு இடித்து வச்சுருக்கிறது, அதை பொரிஞ்சிச்சு. இதில் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி இது அரைச்சி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடயே நம்ம இடித்து வச்சுருக்க பொடி ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் லைட்டாக தண்ணி விடுற மாதிரி இருக்கும். நல்லா அப்படியே வதக்கணும். இது 1 மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க.